சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாதங்களுக்கும் இங்கு சூக்ஷ்மமாக அமர்ந்திருக்கும் நம் சச்சிதானந்த குருவின் பொற்பாதங்களுக்கும் எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து தெய்வ பிறவிகளுக்கும் எனது நன்றிகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகுக. இன்றைக்கு முதல் நாள், முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாமா? இது மகா உபனிஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகம். ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன். அயம் நிஜப் பரோவீதி கணனா லகு சேத்தசாம் உதார சரிதானாம் து வசுதெய்வ குடும்பகம். இதோட பொருள் என்னன்னா, அவன் என்னுடையவன் அல்லது அவன் வேறொருவன் போன்ற எண்ணங்கள் குறுகிய மனப்பான்மையுள்ள நபருக்கு மட்டுமே ஏற்படும். பரந்த மனப்பான்மை கொண்டவருக்கு உலகமே ஒரு குடும்பம். திருவண்ணாமலை ஆசிரமத்தில் கட்டுமான பணிகள் மிக மும்முரமாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு பத்திரிகையாளர் பகவான் ரமணரை சந்திக்க வந்தார். சுற்றிலும் மக்கள் வேலைகளில் மூழ்கி ஓடிக்கொண்டிருந்தனர். ஆனால் பகவான் மட்டும் மிகவும் அமைதியாக எவ்வித சலனமும் இன்றி அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அதைக் கண்டு வியந்த அந்த நபர், சுற்றிலும் இவ்வளவு பேர் இவ்வளவு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது உங்களால் மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது என்று கேட்டார். அதற்கு பகவான் ரமணர் புன்னகையுடன் கேட்ட கேள்வி, மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வேர் ஆர் த அதர்ஸ் அப்படின்னு சொன்னார். பகவானின் பார்வையில் தான் வேறு மற்றவர்கள் வேறு என்ற பிரிவினையே கிடையாது. ஒரு ஞானிக்கு உலகம் முழுவதும் தனது ஆத்மாவின் பிரதிபலிப்பாகவே தெரியும். கனவில் பல மனிதர்களை காண்பது போல விழித்தபின் அவர்கள் அனைவரும் கனவு கண்டவனின் ஒரு பகுதியே என்பதைப் போல பகவான் அனைவரையும் தன்னுள்ளேயே கண்டார். எனவே அவருக்கு மற்றவர்கள் என்ற எண்ணமே எழவில்லை. மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இருப்பவர் ஒருவரே, அது ஆத்மா மட்டுமே என்கிறார். நொச்சூர் ரமண தீர்த்த சுவாமிகள் சொல்கிறார், உலகில் இருப்பது ஒரே ஒரு நான் தான். இது எப்படி? நீங்கள் ஒருவரை பார்த்து நீ என்று சொல்லும்போது அந்த நீ என்ற சொல் ஒரு திசையை காட்டும் விரல் போன்றது. நீங்கள் ஒரு நண்பரை பார்த்து நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறீர்கள். அந்த நண்பர் பதிலளிக்கும் போது நான் நலமாக இருக்கிறேன் என்றுதான் சொல்வார். அவர் தன்னை ஒருபோதும் நீ என்று உணர்வதில்லை. அவருக்கு அவர் நான் தான். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் தன்னை நான் என்றே உணர்கிறது. நீங்கள் ஒருவரை நீ என்று அழைப்பது உங்கள் பார்வையில் மட்டுமே. அவருடைய உண்மையான உணர்வு நான் என்பதுதான். உங்களால் ஒரு மூன்றாவது நபருடன் தொடர்பு கொள்ளவே முடியாது. தேர்ட் பர்சன் நம்ம பேசவே முடியாது. எப்படி? யாரோ ஒருவரை பற்றி நீங்கள் பேசும்போது அவர் அங்கே இல்லை. அவர் அங்கே இல்லாதவரை அவர் உங்கள் மனதில் ஒரு எண்ணமாக மட்டுமே இருக்கிறார். அவர் உங்கள் முன்னே வரும்போது அவர் நீ ஆகிவிடுகிறார். தேர்ட் பர்சன்லேருந்து செகண்ட் பர்சன் ஆயிடுறார். அவர் பேசத் தொடங்கும் போது அவர் தன்னை நான் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். எனவே அவன் இவள் என்பதெல்லாம் அவர்கள் நம் முன்னே இல்லாத போது நாம் உருவாக்கிக் கொள்ளும் கற்பனை வடிவங்கள். உண்மையில் இருப்பது நான் மட்டும்தான். ஆகையால் படர்க்கை முன்னிலையாகிவிடுகிறது. தேர்ட் பர்சன் பிகம் செகண்ட் பர்சன். முன்னிலை தன்மையாகத்தான் தன்னை உணர்கிறது. செகண்ட் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம்செல்ஃப் அஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். அது ஒரே நான் தான். அந்த நான் என்பது என்ன? நமக்குள் இரண்டு நான் இருக்கு. ஒன்று சிறிய நான், மற்றது பெரிய நான். சிறிய நான் என்பது நம்முடைய உடல் மற்றும் அகந்தையை சார்ந்தது. நான் ராமன், நான் இந்தியன் என்று எல்லை வகுத்துக் கொள்வது. இது நீ மற்றும் அவன் என்ற பிரிவினையை உருவாக்குகிறது இந்த சின்ன நான். பெரிய நான் தான் ஆத்மா அல்லது பிரம்மம் என்று உணர்கிறது. எல்லோருக்குள்ளும் இருக்கும் அந்த உணர்வு ஒன்றுதான் என்பதை உணர்வதுதான் பெரிய நானை உணர்வது. கடலும் நான் தான், மண்ணும் நான் தான், சூரியனும் நான் தான், அனைத்தும் நான் தான் என்று உணர்வதுதான் பெரிய நான். ஒரு தங்க கட்டியில் இருந்து மோதிரம், சங்கிலி, வளையல் என பல ஆபரணங்களை செய்கிறோம். மோதிரம் சங்கிலியை பார்த்து நீ என்கிறது. சங்கிலி வளையலை பார்த்து அவள் என்கிறது. ஆனால் உருக்கி பார்த்தால் அங்கே இருப்பது தங்கம் மட்டும்தான். அதுபோலவே மனிதர்களாகிய நாம் வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கும் அந்த இருக்கிறேன் என்கிற உணர்வு
த சென்ஸ் ஆஃப் ஐ ஆம் ஒன்றுதான். அந்த ஒரே நான் தான் பல உடல்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. வசுதைவ குடும்பகம் என்பதும் இதுதான். எல்லோரும் என் குடும்பம் என்றால் எல்லோரும் நான் தான் என்றே அர்த்தம். IPL போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அல்லது மும்பை இந்தியன்ஸ் என்ற ஒரு அணியாக சேரும்போது அங்கு ஆஸ்திரேலியர், மேற்கிந்திய தீவினர், இந்தியர் என்ற பாகுபாடு மறைந்து விடுகிறது. மஞ்சள் உடையோ அல்லது நீல நிற உடையோ அணிந்தவுடன் அவர்கள் அனைவரும் ஒரே இலக்கிற்காக போராடும் ஒரே குடும்பமாக மாறுகிறார்கள். இதுவே வசுதைவ குடும்பகம். ஒரு மருத்துவர் தன் முன்னால் இருக்கும் நோயாளியை பார்க்கும்போது அவர் ஒரு மனிதராக மட்டுமே அவருக்கு தெரிகிறார். அந்த நோயாளி இந்துவா, முஸ்லீமா அல்லது கிறிஸ்தவரா என்பது மருத்துவருக்கு தேவையில்லை. உயிரை காக்கும் அந்த இடத்தில் மதம் மறைந்து மனிதாபிமானம் மட்டுமே முன்னிற்கிறது. இதுவே வசுதைவ குடும்பகம். ஒரு சினிமா படம் தெரியுமா? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான் மதியும் மீனும் கடலும் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் என்ற பாடல்வர்கள் சொல்வது போல இயற்கை யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை. நாம் விநாயகரையோ முருகனையோ அல்லது ராமனையோ கும்பிட்டாலும் அடிப்படை பக்தி ஒன்றுதான். மதம் என்பது மனிதன் போட்டுக்கொண்ட வேலி அல்லது சுவராகும். ஆனால் ஆன்மீகம் என்பது அனைவரையும் இணைக்கும் ஒரு நூலிழை. இதுவே வசுதைவ குடும்பகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் பண்பாடும் வசுதைவ குடும்பகம் என்ற இந்த ஸ்லோகமும் செல்லும் செய்தி ஒன்றுதான். இந்த அகிலமே ஒரு அழகான குடும்பம். சில காலத்திற்கு முன்பு ஒரு தோட்டத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வைரல் ஆகின. அதில் ஒரு தாய் குரங்கு தாயை பிரிந்த ஒரு சிறிய வாத்து குஞ்சை தத்தெடுத்து கொண்டது. அந்த வாத்து குஞ்சு தனியாக தவிப்பதை கண்ட குரங்கு அதை மெதுவாக தன் கைகளில் அள்ளி கொண்டது. பொதுவாக குரங்குகள் குறும்பு செய்யும் இயல்புடையவை. ஆனால் அந்த இடத்தில் அந்த குரங்கு ஒரு தாயாக மாறியது. பூனைகளோ அல்லது மற்ற விலங்குகளோ அந்த வாத்து குஞ்சை நெருங்காதபடி குரங்கு அதை தன் மார்போடு அணைத்துக் கொண்டது. தான் எங்கு சென்றாலும் அந்த சிறிய பறவையையும் கூடவே தூக்கிச் சென்றது. குரங்கு தனக்கு கிடைத்த பழங்களை அந்த வாத்து குஞ்சிற்கு ஊட்ட முயன்றது. ஒரு பறவைக்கும் குரங்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவற்றுக்கு மொழி தெரியாது, இனம் வேறு. ஆனால் அந்த உயிர் தவிப்பதை கண்டவுடன் குரங்கின் மனதில் அன்பு பிறந்தது. இந்த சம்பவத்தில் குரங்கு இது என் இனம் அல்ல, இது ஒரு பறவை என்று பிரித்து பார்க்கவில்லை. இதுவே லகுச்சேதசாம், குறுகிய மனம் இல்லாத நிலை. அதற்கு அந்த வாத்து குஞ்சும் ஒரு உயிர், அதுவும் தன் குடும்பத்தை சார்ந்தது என்றே தோன்றியது. விலங்குகளுக்கே இத்தனை உயரிய பண்பு இருக்கும் போது ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் ஏன் மதம், இனம், மொழி என்று பிரித்து கிடக்க வேண்டும்? உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்று பாரதியார் சொன்னதும், வசுதைவ குடும்பகம் என்று உபநிஷதம் சொல்வதும் இந்த உன்னதமான அன்பைத்தான். வசுதைவ குடும்பகம் என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, இவ்வுலகில் உள்ள செடி, கொடி, விலங்குகள் என அனைத்து ஜீவராசிகளையும் உள்ளடக்கியது. ஒரு நாட்டில் சுனாமி அல்லது நிலநடுக்கம் ஏற்படும் போது மொழி, மதம் அல்லது எல்லைகளை கடந்து மற்ற நாடுகள் உதவிக்கரம் நீட்டுகின்றன. அங்கு அவர்கள் வேறு நாட்டவர் என்ற எண்ணம் மறைந்து அவர்களும் மனிதர்களே என்ற உணர்வு மேலோங்குகிறது. தடுப்பூசிகள் அல்லது இணையதளம் போன்ற கண்டுபிடிப்புகள் ஒரு நாட்டில் உருவானாலும் அவை உலகம் முழுவதும் உள்ள மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றன. புவி வெப்பமடைதல் என்பது ஒரு நாட்டின் பிரச்சனை அல்ல. நாம் அனைவரும் ஒரே பூமியில் வாழ்கிறோம் என்ற எண்ணத்துடன் உலக நாடுகள் இணைந்து செயல்படுவது இந்த ஸ்லோகத்தின் மிகச்சிறந்த உதாரணம். நமது அன்பையும் கருணையையும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள், மதம், ஜாதி, மொழி, தேசம் போன்ற வட்டத்திற்குள் சுருக்கிவிடாமல் மனிதாபிமானத்துடன் அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்பதே இந்த ஸ்லோகம் நமக்கு புகட்டும் பாடமாகும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாய்ராம்.